ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரைட் ரிவர்ஸ், அதாவது கிளட்ச் கண்ட்ரோலும் ஸ்டேரிங் கண்ட்ரோலும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெஹிக்கிளை வந்து ஸ்ட்ரைட்டா ரிவர்ஸ் போறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். பிஃபோர் ஸ்டார்டிங் ஒரு வெஹிக்கிள் நீங்க கம்பல்சரி வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கம்பல்சரி பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் தான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். பை யூசிங் கிளட்ச், அதாவது கிளட்ச் பெடலை வந்து கீழே குதிங்கால ஊனி ஃபுல்லா அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. பிளெக்சிபிளா ஈஸியா அழுத்த முடிஞ்சா நீங்க வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து 3 மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் மிரர், அதாவது இந்த மிரர் நீங்க அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா பின்னாடி வந்து முழுசா தெரியணும். உங்க பின்னாடி விண்ட்ஷீல்டு இருக்கு பாருங்க, அது வந்து ஃபுல்லா தெரியணும். உங்க ஹேண்டை யூஸ் பண்ணி நீங்க இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் சைடு ரியர் வியூ மிரர் பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார் வந்து 20%ம் வெஹிக்கிள் வந்து 80 பார்ட்ஸ் தெரியணும். ஸோ ரைட் சைடில் பின்னாடி யார் வந்தாலும் ஈஸியாக என்னால் இது பண்ணிக்க முடியுது. கீழே தரையும் தெரியணும், நல்ல தூரமாக வானமும் தெரியணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு பார்க்கும்போது டிரைவர் சீட்லேருந்து 20% வெஹிக்கிளும் 80% வெளி பார்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த 80%ல ரோட் ஃபேஸிங் 50%, ஸ்கை ஃபேஸிங் 50%. ஸோ உங்களுக்கு வந்து வெஹிக்கிள், ரோடு, ஸ்கை வியூ இந்த மூணும் ஈவனா தெரியணும். ஸோ லெஃப்ட்ல சைடில் யார் வந்தாலும் ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சைடு 2 மிரரையுமே லைட்டாக டவுன் பண்ணிக்கணும். அதாவது ரோட் ஃபேஸிங் வந்து நல்லா தெரிகிற மாதிரி லைட்டாக அப்படி டவுன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரோட் வியூ வந்து நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த சைடு நான் 2ம் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸ் போகும்போது வண்டி வந்து லெஃப்ட் போகுதா ரைட்டு போகுதா அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெஹிக்கிளை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க் பண்ணிக்கணும். வீலு, வண்டி, ரோடு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டிங்கன்னா டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போகும். நீங்கள் கிராஸாக நிறுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லெஃப்டோ ரைட்டோ மூவ் ஆயிரும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் நிறைய கிரியேட் ஆகும். அதனால எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வெஹிக்கிளை ஸ்ட்ரெயிட்டா பார்க் பண்ண கத்துக்குங்க. பிஃபோர் என்கேஜிங் ரிவர்ஸ் கியர், அதாவது ரிவர்ஸ் கியர் போடுவதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா நியூட்ரல் வந்து 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிவர்ஸ் கியர் போடணும். ஸோ உடனே போடாதீங்க, கியர் வந்து சரியா என்கேஜ் ஆகாது. இப்போ நான் வந்து ரிவர்ஸ் கியர் என்கேஜ் பண்ணிட்டேன். கிளட்சை ஸ்லோவா விட்டுட்டு மூவிங் பாயிண்ட் வந்தோடனே பிரேக் விடுறேன். ஆட்டோமேட்டிக்கா வண்டி மூவ் ஆகுது. இப்போ ரைட் சைடு ரியர் வியூ மிரர் பார்த்துட்டு மட்டுமே நான் வந்து ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் வந்து நேராக தான் நிறுத்தினேன் நான் சொன்ன மாதிரி. ஸோ எங்கேயுமே நான் வந்து ஸ்டேரிங்கை திருப்பல, ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சிருக்கேன். ஸோ நல்ல தூரமாக பார்க்கணும், பக்கமாக பார்க்கக்கூடாது. நல்ல தூரமாக கண்ணாடியில் மேலே தூரமாக பார்த்தீங்கன்னா தான் வெஹிக்கிள் வந்து ரைட் சைடு க்ளோஸ் ஆகுதா இல்லை கேப் அதிகமாகுதா அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து கேப் வந்து ரைட் சைடு க்ளோஸ் ஆகுது. ஸோ இதை ரைட் சைடு மிரர்லையும் பார்க்குறேன், ரோடு வியூ பாருங்க கம்மியாக தான் தெரியுது. இதே லெஃப்ட் சைடு மிரரில் பார்க்குறேன், ஸோ ரோடு வியூ நிறைய தெரியுது. ஸோ அந்த டாட்டர் லைன் இருக்கு பாருங்க, அதுக்கும் வண்டிக்கும் பாருங்க ரொம்ப கேப் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா எந்த சைடு கேப் எச்சா இருக்கோ அந்த சைடு நான் வந்து ஸ்டேரிங்கை டில்ட் பண்றேன், அதாவது லெஃப்ட் சைடு டில்ட் பண்றேன். லெஃப்ட் சைடு டில்ட் பண்ணும்போது இங்க பாருங்க கேப் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகுது. ஸோ ரிவர்ஸ் கியரை பொறுத்த அளவுக்கு எந்த சைடு ஸ்டேரிங் போகணுமோ அந்த சைடு ஸ்டேரிங் திருப்பினா போதும். ரைட் போகணும்னா ரைட் திருப்புங்க, லெஃப்ட் போகணும்னா லெஃப்ட் திருப்புங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபார்வர்ட் ரைட்னாலும் ரிவர்ஸ் ரைட்னாலும் நீங்க ரைட் சைடு திருப்பணும். ஃபார்வர்ட் லெஃப்ட்னாலும் ரிவர்ஸ் லெஃப்ட்னாலும் நீங்க லெஃப்ட் சைடு திருப்பணும். இப்ப பாருங்க, இப்ப ரைட் சைடு வந்து கேப் எச்சாகுது. இப்ப லெஃப்ட் பாருங்க, கடைசி வரைக்கும் ரோடு தெரியவே இல்லை. ஸோ வெஹிக்கிள் வந்து லெஃப்ட் போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கேப் எந்த சைடு இருக்கு, ரைட் சைடு இருக்கு. அப்ப நான் வந்து வெஹிக்கிளை கிராஜுவலா ரைட் சைடு திருப்புறேன். ரொம்ப அதிகமா ஸ்டேரிங் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப ரைட் திருப்பிட்டேன். ஓரளவு வந்தோடனே வீல் அகைன் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். தென் ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஃபார்வர்ட்ல நான் மூவ் பண்ணி காட்டுறேன், ஸ்டேரிங் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நேரா போறோம், ஸ்டேரிங் ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு. நான் பொறுமையா தான் போறேன். இப்போ நான் லைட்டா ரைட்டு திருப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ரைட் சைடு லேண்ட்ல சென்டரா போறதுக்காக
லைட்டா ரைட், இங்க பாருங்க இவ்வளவு திருப்பினா போதும். அகைன் ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். இப்ப லைட்டா லெஃப்ட் போறணுமா, லைட்டா இந்த அளவுக்கு போதும், ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ரோட்ல தான் நான் வந்து ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸும் பண்ணேன். இப்போ ஃபார்வர்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ ஃபார்வர்ட்ல நம்ம என்ன பண்றோமோ அதே தான் டிட்டோ ஆப்போசிட் வந்து ரிவர்ஸ். இதுல ஃபார்வர்ட்ல வந்து நம்ம நல்ல தூரமா பாக்குறோம். ஸோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அலைன்மெண்ட் அட்வான்ஸா பண்ணிடுறோம். ஆனா ரிவர்ஸ்ல வந்து நம்ம அலைன்மெண்ட்டை பக்கமா வச்சிடறோம், நம்மளோட பார்வையை வந்து பக்கமா வச்சிடறோம். அதனால வந்து எடுத்த உடனே ரைட்டோ லெஃப்டோ நிறைய போயிடுது. அதனால கொஞ்சம் மிரர்ல வந்து உங்களோட பார்வையை வந்து நல்ல தூரமா பாருங்க. தூரமா பாத்தீங்கன்னா தான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதாவது வெஹிக்கிள் லெஃப்ட் போகுதா ரைட் போகுதான்னு. இப்ப ஸ்டாப் பண்ண போறோம். ஃபுல் கிளட்ச், கிராஜுவல் பிரேக். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எம்டி ஸ்பேஸ், இது மாதிரி ஒரு சர்வீஸ் ரோடு இல்ல ஏதாவது மனப்பிரிவு எடுத்துட்டு ஒரு ஆள் இல்லாத இடத்துல வந்து நீங்க ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸ் கத்துக்குங்க. சைடு மிரர் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் ரோட் ஃபேசிங் நிறைய தெரியற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த ரிவர்ஸ் பண்ணும்போது மட்டும், மீதி டைம் நார்மலா வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்க வெஹிக்கிள் வந்து லெஃப்ட் போகுதா ரைட் போகுதான்னு ஈஸியா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஃபார்வர்ட்ல நம்ம தூரமா பாக்குறோம், ஸோ லைவா என்ன நடக்குதுன்னு தெரியுது. ஆனா ரிவர்ஸ் நம்ம எப்படி ஒரு டைம் தலை திருப்பி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனாலதான் வந்து ரியர் வியூ மிரர் வச்சிருக்காங்க, 3 ரியர் வியூ மிரர். ஸோ இந்த 3 ரியர் வியூ மிரர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸ் பண்ணணும். அடுத்தபடியா கிளட்ச் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டுக்குமே ஈக்குவலா கவனம் செலுத்தணும். நீங்க கிளட்சை கவனிச்சீங்கன்னா ஸ்டேரிங் மிஸ் ஆகும், ஸ்டேரிங்கை கவனிச்சீங்கன்னா கிளட்ச் மிஸ் ஆகும். வெஹிக்கிள் வந்து ரொம்ப பொறுமையா எறும்பு விடுற மாதிரி தான் மூவ் ஆகணும். கிளட்சை அதிகமா விட்டீங்கன்னா சல்லுன்னு போயிடும். ஸோ ஈஸியா லெஃப்ட் அண்ட் ரைட் அதுவே போயிடும். ஸோ மிஸ்டேக் நிறைய வந்துடும். அதனால ரொம்ப பொறுமையா இயக்கணும் வெஹிக்கிளை. அப்பதான் வந்து நீங்க மிரர்ல பார்க்கும்போது வெஹிக்கிள் எந்த சைடு மூவ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வேகமா போயிடுச்சுன்னா சல்லுன்னு மிஸ்டேக் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு காரை நீங்க டிரைவ் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்கில்ல கத்துக்கும் போது பொறுமையா ஆப்ரேட் பண்ணுங்க. இப்ப ஸ்டேரிங்ல வந்து ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டுக்கு நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா திருப்புவீங்க 1.5 ரொட்டேஷன். ஆனா ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸ்ல நீங்க எப்பயுமே நேரா நிறுத்தி இருப்பீங்க. ஒரு லெஃப்ட் போகணும்னா இந்த அளவுக்கு பண்ணுங்க போதும், ரொம்ப பண்ண வேண்டாம். ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப லெஃப்ட் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க ரைட் வர்றதுக்கு மறுபடியும் ரொம்ப திருப்புற மாதிரி வரும். ஸோ சிக்ஸாக் டிரைவ் ஆயிரும், ஓவர் ஸ்டேரிங்னு சொல்லுவோம் அது பேரு. ஸோ நீங்க ரைட் போகணும்னா இந்த அளவுக்கு போயிட்டு கிராஜுவலா போயிட்டு அகைன் கிராஜுவலா ஸ்ட்ரைட் பண்ணிக்கிங்க. லெஃப்ட் போகணும்னாலும் மைல்டா லெஃப்ட் போயிட்டு அகைன் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிங்க. ஸோ ரொம்ப ஒரு ஒன் சைடா போயிடுச்சு அப்படின்னா தான் நீங்க அதிகமா திருப்பணும். அது வரைக்கும் நீங்க அதிகமா ஸ்டேரிங் யூஸ் பண்ணவே தேவையில்லை. நான் சொன்ன பேசிக் டிப்ஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் ரிவர்ஸ் கத்து பாருங்க, ஈஸியா வரும். தேங்க்யூ.